நம்ம இடத்துக்கு தேவலக பத்தி நாரத மகாபலி வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. அண்ணா தங்கச்சி நீங்க 2 பேரும் வரவேற்பு கொடுத்தீங்க. அப்படி ஒரு சாமி உங்களுக்கு திருப்பி கொடுத்தாரா? கொடுத்தாரு செம்மையா கொடுத்தாரு. இந்த பிள்ளை இன்னைக்கு ரொம்ப பகுமானமா நிக்குது. என்ன ஆமா ஆமா மத்த சாமியை காதை தட்டுவாளே அந்த பையன் இருக்கட்டும். ஏய் எப்படி தெரியும்? ஏண்டி உரசிக்கிட்டே நிக்கிற? ஆனா அவன் சென்னைக்கு அவன் பிரம்மச்சாரி நீ. ஒரு ஆளுக்கு எந்தாலுமே அதை தூக்கி என்ன ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வருந்தா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் வருந்தா ராகவனே ரமணா ரகுநாதா சுவாமி எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றவர்கள் மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்ததுடன் அளவுகிற மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்மை பெரிய தாமரம் ஒழுகுதல் பண்புயில் எல்லாம் தருகின்ற பொன்பொழி இருப்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுக சுவாமி. வாழ்க பெண்மணியை பெரியவர்கள் தரிசனம் வாவ மோட்சம் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே தங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அந்த மாதிரி கல்லான பெண் கூட உண்டாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே ராமபிரான் பாதத்தை துவள் தான் பட்டுச்சு அந்த பாதம் மேல. ஆமா அவள் துவள் பட்ட உடனே ராமனுடைய பாதமும் அந்த துவள் பட்ட உடனேயே கல்லாக இருந்தவள் எழுந்து எனக்கு சாப விமோசனம் கொடுத்த வள்ளலே ராமச்சந்திரா அப்படின்னு கும்பிட்டாலாம். அம்மா என்னை கும்பிடாதீங்க, எனக்கு தாய் மாதிரி நீங்க அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். கையின் வலிமையை தாடகை வதம் பண்ணும் பொழுது கையோட திறமையை கண்டாங்க. ராமருடைய கால் வண்ணத்தை அகலிகை கல்லாக இருந்து பெண்ணாக எழுந்த பொழுது கண்டாங்க. அதான் பால் வண்ணம் பருவம் கண்டேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், மால் வண்ணம் கண்ணம் கண்டு வாடுகின்றேன் அப்படின்னார் கண்ணதாசன்.
அதனால இலக்கிய நயத்திலிருந்து ஒவ்வொரு பாடல்களை தந்த கண்ணதாசனுக்கு தான் அந்த பெருமை. கண்டிப்பா சுவாமி. அந்த மாதிரி நம்முடைய அரசம்பட்டியை சேர்ந்த அரசம்பட்டியை சேர்ந்த என் அருமை அன்பு உள்ளம், ஆமா, அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்கள் எனக்கு அன்பன் படித்திருக்கின்றார்கள். எனக்கு வந்து பெருமை சேர்த்து அந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. ஆக ஆறு போல் தலைத்து அருகுபோல் வேறின்றி நீயின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து இந்த மக்கள் எல்லாம் என்னாலும் இறைவன் கருணையோடு என்னாலும் வாழ்க 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 என்ற மனமான வாழ்த்துக்களின் பெண் குலத்தின் பெண்விளக்கே நீ வாழ்க. பேரறிவின் பிறப்பிடமே நீ வாழ்க. நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்பதை காட்டிலும் நாம் நாட்டுக்கு என்ன செய்தோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். ஆக அந்த என்ன செய்தோங்கிறது இருந்தாலும் எத்தனை பேரை மகிழ்ச்சி பண்ணணும், அதுதான் உண்மை. எத்தனை பேரை சந்தோஷப்படணும். அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அடுத்தவங்களை சொல்றதை விட முதல்ல நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தான் உணரணும். ஆமா, காரணம் சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறும் பொழுது மற்ற 3 விரல்கள் நம்முடைய மாறுவை தான் காட்டும். கண்டிப்பா. ஏன்னா மண்கட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவருக்கு குழி பறிப்பார், அது தன் பக்கம் களை இன்னிருக்கும் தானறிய மறைந்து விட்டார், மறந்து விடுறார். கண்டறிந்து விட்டறிந்தால் சிவத்தியை பட்டவுடன் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை கண்டுகொண்டால் பேருக்கு தீங்கு செய்ய எண்ணம் வருமோ? வரவே வராது அப்படின்னா இல்லையா? அந்த மாதிரி என்னைக்கு வினை விதைத்தவன் வினை இருக்கணும், திணை விதைத்தவன் அதனாலதான் மண்ணிலேயே பிறந்து மண்ணிலேயே வளர்ந்து மண்ணிலேயே இறக்க போகிறோம். அதை நினைக்காம தான் நம்ம இருக்க வரைக்கும் ரொம்ப ஆட்ட ஆடுறோம். மனுஷன் மட்டும் இறப்பில்ல, நீ என்ன எல்லாரும் இறக்கத்தான் போற, எல்லாரும் உயிரோடையா இருக்க போறோம் இல்ல. என்னைக்கு ஒரு நாளைக்கு மரணம் என்பது உலகத்திலே பொதுவானது. ஆமா, எல்லாருக்கும் மரணம் உண்டு. நீங்க தான் ஆரம்பத்திலே சொன்னீங்க சுவாமி, எல்லா சாஸ்திரங்களும் தெரிந்தவன் சகாதேவன். ஆனா கர்ணன் யாருங்கிறது அவனுக்கு தெரியல. சகாதேவனை விடு, சகாதேவனு வேணாம், கிருஷ்ணன் வேணாம், எவனு வேணாம், எவனுமே வேணாமா? ஆனா எல்லாருக்கும் மரணம் உண்டு. அது உண்மைதான். எமனுக்கே முடிவுண்டு. அப்புறம் என்ன? எமனுக்கும் முடிவுண்டு. எல்லா உரிமையும் பறிக்கிறாரு, அந்த எமனுக்கும் முடிவுன்றாங்க. ஒரு பிறக்கும் பொழுதும் இறந்துதானே பிறக்கிறாங்க. அதான் ஒவ்வொரு ஞானிகள் சொன்னார், அந்த கோடிகள் அழிந்திடும், அந்த கோடிகளும் அழிந்திடும், 5 பூதமும் அழிந்திடும்னா. 5 பூதம்னா என்ன? நீர், உலகம், நீர், நிலம், காற்று, நெருப்பு, 5 பூதங்கள். பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, காற்று. பிருதிவி என்பது மண்ணு, அப்பு என்பது கடல், தேயு என்பது நெருப்பு, வாயு என்பது காற்று, ஆகாயம் என்பது வானம். இந்த 5 பூதங்களை சுற்றிதான் உலகமே இருக்கு. அதனாலதான் 5 கோடிகள் அழிந்திடும், இந்த 5 பூதங்களோட உலகமே அழியும்டா. முண்டகாதிபனும் மாலும் யானும் முடிவு நாளில் அழிவார்கள். முண்டகாதிபன் யாரு? ஆரவன், அந்த இயமே என்ன பண்றது? திருமாலும் முடிவில் அழிவாங்க. அது உண்மையா? எப்பொழுதும் மனிதர்கள் பிறக்கும் பொழுது பிரம்மன் தலையில் எழுதுகிற எழுத்து பிரம்மனே நினைத்தாலும் மறுபடியும் அழித்து எழுத முடியாது. பிரம்மனுக்கே முடிவு இருக்கிறப்ப அப்ப நம்மள ஏமாத்துறான். அப்ப அதான் சட்டி சுட்டதடா கை விட்டதடாங்கிற மாதிரி முறை ஆட்டம் மட்டும்தான். தூங்கையை வாங்குகின்ற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுங்கிற மாதிரி அது போனா போட்டும், பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் ஏறடாந்த மாதிரி. ஜனனம் என்பது வரவு, மரணம் என்பது செலவு. ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாக. கண்ணதாசி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அப்ப உள்ளவங்க அர்த்தங்களோட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த ஒரு வார்த்தை, இப்ப ஒருத்தர் நம்ம திட்டம் வச்சுக்கோங்க சாமி, இந்த வார்த்தையை சொல்லி திட்டும் பொழுது இந்த வார்த்தையினுடைய விளைவுகள் என்னங்கிறத யோசிக்கிறது இல்ல. ஏதோ கோபத்துல பேசிட்டேன். கோபம்ங்கிறது மனிதனுக்கு வரலாமா? வரக்கூடாது. மிருகமாவே இருந்தாலும் கூட பசித்தால் மட்டும்தான் பக்கத்துல இருக்க மிருகத்தை அடிக்கும். பசி இல்லைனில் மிருகத்தை கூட அடிச்சுட்டு ஒரு மிருகம் சாப்பிடாது. கேட்பதற்கு நல்லா இருக்கும், ஆனா செய்கையில வாழ முடியாது. நல்லவனா இருந்தாலும் அவன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அது உண்மையான விஷயம் தான். அப்படி இப்படி சொன்னாலும் கோபம் இல்லாத மனிதன் கிடையாது. பேர், அழகு, இன்பம், பிணி, மூப்பு, சாவுங்கிற ஆற கொடுத்திருக்கேன், மனுஷனுக்கு தான் கொடுத்திருக்கேன். ஆமா, இது நல்ல மனிதன் யாரு கெட்ட மனிதன் யாரு யாருக்கு தெரியும்? இப்ப எல்லாருமே மனிதர்கள் சொல்றோம். செய்கின்ற செய்கைகளே பேசுகின்ற பேச்சிலே ஒரு நல்ல மனிதன் நடந்தாலும் அவனுக்குன்னு உள்ள ஒரு கெட்ட மனிதர்களுக்கு பாட்டை விரும்புகிறார்கள் சுவாமி. அதனாலதான் இந்த இடத்துல அமைதி ஆகையினாலதான் அவங்க என்ன ரசிக்கிறாங்களோ அவங்க பேச்சுக்கு தடங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா தொட்டு கெட்டான் பத்மாசுரன், தொடாமல் கெட்டான் ராவணேஸ்வரன், இட்டு கெட்டான் மகாபலி சக்கரவர்த்தி, இடாமலே கெட்டான் துரியோதனன்,
இல்லையா? சின்ன உதாரணம், மணி 4 ஆச்சு, ராஜப்பட்டு வர நேரம், மெனக்கட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, ரசிங்க அவங்க. இதை ஊடால எதுவும் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போயிடும். இல்ல அவங்க யாரும் சொல்லலப்பா, அண்ணே பாட சொல்றாரு, விருப்பத்தை சொன்னாரு. அவங்க விருப்பமே நம்ம விருப்பம் தானே. என்ன பண்றது? என்னமோ செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்மாறாமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்மாறாமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் யாரும் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாழ்ந்தம் பேரம்பிற்கும் நான் செய்த பண்பிற்கும் மாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இடையிடப்படனாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, தேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. இதை போடாமல் நீயும் வருவாய், தேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா, தேவை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை விளசிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள், சொர்க்கம் அதை கட்டுங்கள், பிள்ளை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. வாழ்வது வாழ்க்கை இல்லை, நாம ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் கண்டேன் என் கண்ணீர். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு. பாடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். கண்டு பிடிகள் கண்டு மொழி மாட்டேனே, மண்டு பிடிகள் கண்டு மொழி மாறே. விழி வந்து மண்டு விழி விழி வந்து மொழி வந்து மொழி வந்து விழி வந்து விழி வந்து மொழி வந்து மொழி வந்து கண்டு பிடிகள் கண்டு மொழி மாறே மாறே மாண்டிருக்கும் நானே சொல் தோனே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி, சுவாமி. ஞானநிலை தான் சாமி சாமி சாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, சுவாமி, சுவாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சாமி சாமி சாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி. நாடுமலை நாடு சுவாமி. இனப்பற்று, மொழிப்பற்று, ஜாதிப்பற்று, நாட்டுப்பற்று. ஆமா. சாதியை பத்தி பேசாத. அந்த ஜாதி அல்ல, ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை. அந்த ஜாதி அல்ல, மனித ஜாதி. அது ஆண் ஜாதி, பெண் இன்னொன்று ஜாதி. பெண் ஜாதி. இருவரை தவிர வேற எந்த ஜாதியும் இல்ல, அவர்களா வகுக்கப்பட்டது. நீ சொன்னதுனால சொல்ல வர. அதனாலதான் ஆக நாடு தொண்டை நாடு, ஆமா சுவாமி. ஊரு சிற்றூர், நிலம், குறிஞ்சி நிலம், தந்தையின் பெயர், நம்பி, தாயின் பெயர், நங்கை மோகினி, உன் பெயர், வள்ளி சுவாமி, புனைப்பெயர். கனக வேங்கை பூங்குரத்தி. ஏன்னா வைக்கிற பெயர் ஒரு பெயரா இருக்கும். ஆமா. இப்ப இவர் சொல்றாங்கல்ல, சித்தார்த்தா அப்படிங்கிறவர் தான் புத்த பிரான மறந்தார் இல்லையா? கரம்சிங் காந்தி என்பவர் தான் மக்களால் மகாத்மா மகாத்மா அப்படிங்கிற பெயர் எடுத்தார். ஆமா. இப்படி மக்கள் அவரவர் செய்த நன்மைகளை பொறுத்து புனைப்பெயர் உண்டு. அந்த மாதிரி இப்ப உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கு. அதே போல ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, பராசக்தி, ஞானாசக்தி, இத்தனை சக்திகளுக்கும் ஒரு சக்தி இருக்கு. கண்டிப்பா. புனைப்பெயர் கனக வேங்கை பூங்குரத்தினாலும் கூட செய்ய எனக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் சுந்தரவள்ளின்னு தான் கூப்பிடுறாங்க. காவலுக்கு
கோயிலுக்கு வந்திருக்கேன். அதனாலதான் ஆரம்பத்தில் நான் சுந்தரம் நிறை ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் நன்றி சுவாமி அப்படின்னு. அந்தர மிகுந்து தேவர் துந்துபி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்றேன். எங்கள் அத்தோட அவ்வளவுதானே. கந்தசாமிக்காக குலத்தில் குன்றாமல் காவலுக்கு வந்திருக்கிறேன். அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஆக நாடு தொண்டை நாடுதானே. காவலுக்கு இங்க வந்திருக்கேன். நான் அந்த மாதிரி இந்த இடத்துல அலைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம் சுவாமி. ஏன்னா பெண்களுக்கு 7 வகை பருவம். பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பெருமை. ஆக 1 முதல் 7 வயது வரை பேதை பருவம், 7 முதல் 11 வயது வரை பெருமை பருவம், 11 வயதிலிருந்து 13 வயது வரை மங்கை பருவம், 11 வயதிலிருந்து 19 வயது வரை மடந்தை, 19 25 வயது வரை தெரிவை பருவம், 25 31 வரை, 31 40 வரை பேயிழம்பெண். ஓரத்தில் ஆடாத ஆட்டமும், ஈரத்தில் பெறாத கல்வி, மூவத்தில் நடவாத திருமணமும், நாளத்தில் பெறாத பிள்ளை, ஐயத்திலே தேடாத செல்வத்தையும், ஆரத்தில் சுற்றாத திருத்தலங்கள், அத காற்றில் காற்றுள்ள போது தூத்திக்கணும். கதவு இருக்கும் போது கதவை இல்லைன்னா கதவே இல்லாட்டி துணியை போட்டாது மறைச்சு படுத்திருக்கணும். அதுதான் நல்லது சுவாமி. இல்லன்னு என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. காத்துள்ள போது தூற்றிக்கோள், கதவு இருக்கும் போது நம்ம இடத்துல நம்ம சரியா இருந்தா நம்மள மீறி அவர்த்த வர போறாங்க. அப்படி அதுவும் விடப்பெருமானே இந்த இடத்துல காவல்ல இருக்கிறாரு. அவர் எங்களுக்கு காவல்ல இருக்காரு, நாங்க அவருக்கு காவல்ல இருக்கோம். அள்ளி என்ற பெண்மணி அப்படித்தான் இருந்தா. நம்ம இடம் நம்மதே ஆட்சி பண்றோம்னு கடைசியில் அவளையும் தெரியாம வந்து அர்ஜுனன் தாலி கட்டிட்டு போயிட்டா. சுவாமி நான் சொல்வது அந்த திமிர் அல்ல, நம்பிக்கை. வாழ்க்கையிலே பெண்ணுக்கு எப்பொழுதுமே திமிர் இருக்கக்கூடாது, கோபமும் இருக்கக்கூடாது. நம்பிக்கை என்பது உலகத்துல கணவன் மீது மனைவி நம்பிக்கைப்படணும். கண்டிப்பா மனைவி மீது கணவன் நம்பிக்கை இருந்தா தான் வாழ்க்கை. அதனால்தான் ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 வந்தாலும் வேற இருப்பவள் யார் என்றால் மனைவி ஒருவள் தானே. அதனாலதான் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், தெய்வீகம். அது தெய்வீகமான குடும்பம் அப்படின்னு. அதான் சொர்க்கமும் நரகமும் வாழும் பொழுதே ஒரு குடும்பத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்குள்ள வரும் பொழுதே என்னடி பண்ற, இந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது நரகம். என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்குங்க உள்ள, அதுதான் சொர்க்கம். வீட்டுல கேட்பாங்க, என்ன கேட்பாரு, ஏமா உங்க வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு கேட்டா மரியாதையா அவரு நாடுக்கு போயிருக்காங்க, திருமணி பக்கம் நம்ம அரசு போயிருக்காங்க மரியாதையா சொன்னா அது நல்ல மரியாதையானது, அன்பான வார்த்தை. சில பேருக்கு போய் கேளு உங்க வீட்டுக்காரர் எங்க, அது எங்க எந்த வீட்டுக்கு போச்சு நான் கண்டேன். அந்த வீட்டுக்குள்ள போறது நான் இல்ல சொல்லி போவோம். ஆக வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்திரு உலக்கிடும். சரி, வெள்ள வரும் முன்னால அணை போடணும். பருவம் என்பது சித்திரம், பாதுகாத்த வேண்டியது பத்திரம். வருவது ஒரு முறை சாஸ்திரப்படி, வரமுறை நபர் விட்டால் உபத்திரமாயிரும். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். குழந்தை அழுவது பாலுக்காக, குமரி அழுவது ஏன் சுவாமி அந்த புள்ள அழுகுது, ஏமா வைக்கப்படுற, யாரு வெக்கப்பட்ட முகத்துல கொஞ்சமாவது வெக்கம் தெரியல. வள்ளியம்மா ஏமா சாமி கேட்டாரு, குழந்தை அழுவது எதுக்கு அழுது, குமரி அழுவது எதுக்கு, அந்த பிள்ளைக்கு 1000 பிரச்சனை இருக்கு, எதுக்கு அழுது நம்ம இடத்தை கண்டா மறைக்கிறீங்க என்ன. நான் இந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா இந்த புள்ள அழுகுற என்ன காரணம், கன்னி பெண்ணாக இருந்தா அந்த உணர்ச்சி தெரியும். நீ கன்னி பெண் தானே, அப்படிதான் சொல்றாங்க. கன்னி பெண்ணாக இருந்தா அந்த உணர்ச்சி உணர்வு தெரியும். சுவாமி இந்த இடத்துல பக்தி மார்க்கமா மட்டும்தான் காவல் பாக்குறேன், அப்படி எல்லாம் ஒண்ணு என்ன கிடையாது. பக்தி வீட்டுல எல்லா குடும்ப பெண் பக்தி மார்க்கமா தான் 24 மணி நேரம் விரதம் இருந்தா அப்புறம் இப்ப என்ன அடுத்த வீட்டுல விரதம் விட்டு போயிருக்காங்க. இப்போ உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை, வெக்க வரலைங்கிறத பிரச்சனையா? நான் கேக்குறேன், இப்ப தடாதகை பிராட்டி இருந்தாங்க, அந்த அம்மா யாரையும் பார்த்து வெக்கப்படல, ஆனா சிவபெருமான பார்த்த உடனே வெக்கப்பட்டாங்க, கையில இருந்த வில்ல கீழே போட்டுட்டாங்க. அதே போல நான் பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு இன்னும் இந்த இடத்துக்கு யாரும் வரல, நீங்க சாமி தான் வந்திருக்கீங்க. அப்படி ஒரு ஆம்பளைய பார்த்து வெக்கப்பட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நியாயம் இல்ல. ஏன்னா பெண்மணியே எங்க சுத்தி எங்க உள்ளார் எங்களை ஜீவிக்க எடுத்து வந்தாங்க, அதுதான் மரியாதை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த சாமி, அப்படி இல்ல சுவாமி, கணவன் அமைவதுதான் இறைவன் கொடுத்தவன். கணவன் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா பொம்பளை எப்படி வேணாலும் குடும்பத்தை நல்லபடியா ஓட்டிடுவான். கணவன் சரியில்லாம அமைஞ்சிட்டா இப்ப நிறைய பிள்ளைங்க படுற பாடு. வாழ்க்கையில எல்லாரும் இப்படி நினைக்க கூடாது. எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் தான் சொல்ல முடியுது, கல்யாணம் பிள்ளையோட கல்யாணம் வேணாம் நினைக்குது. 4 பேர் தூக்கக்கூடிய இந்த உடம்ப ஒரு பெண்மணி தூக்கி சுமந்தாலே அது உண்மைதான். அதனால மறுபிறவிகளையே 5 பேருக்கு அடியா பத்தினியா வந்தா, முதல் பிறவியில நலாகிரியாக அவ்வளவுதான். இந்த மறுபிறப்பில கலியுகத்துல திரௌபதி அம்மனாக இன்னைக்கு கும்பிடுறோம்னா கணவனுக்கே உண்டான அந்த தன்மையோடு அவள் இருந்ததுனால அவள்
பிடிச்சா இல்லையா? நியாயம் தான். அதனால என்ன பண்ண சொல்றீங்க இப்ப? அந்த மாதிரி பெண்ணா வாழணும் உலகத்துல. கண்டிப்பா. சாவித்திரி பொழுது, அதாவது பொழுதே விடியாம போக கடவுது அப்படின்னு தன் கற்புத்தன்மையால கணவனுடைய உயிர் போக கூடாதுங்கிறதுக்காக சூரியனையே மறைச்சு நிறுத்தி வச்சா யாரு? நலாயினி. அதே போல ஒரு விதத்தை சாகக்கூடிய செட்டிவான் உயிரை எமப்பட்டவன் வரை போய் உயிரை வாங்கி கொண்டு வந்தாரு சாவித்திரி இல்லையா? அவள் பிறந்த நாள் தானே. அதே மாதிரி இன்னைக்கு உன்னோட இந்த இடத்துல உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய அறிவிற்கும் சாமி உன்னுடைய இளமைக்கும் நீ யார் நினைச்சு வந்திருக்கீங்க அவனையும் நீங்க சொல்றத பார்த்தா சாவித்திரி சத்தியவான் உயிரை வாங்கிட்டு வந்தது மாதிரி நான் அதே உயிரை வாங்கிட்டு வரணுமா? இல்ல இல்ல இல்ல, நீ ஊன்னு சொன்னா போதும். சிறப்பு இருக்கா? நீ குமரி மாதிரி அழுதேன்னு வையாது கோலை புடிச்சுக்கிட்டு வந்துருக்கான். அப்படி ஒருத்தரா? ஏன் சுவாமி, அவர் யாரு எவருன்னு சொல்லுங்க, பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கிறேன். அவங்க அண்ணன் எழுதுகோலை பிடிச்சவன். ஓ, அவங்க அண்ணன் எழுதுகோலை பிடிச்சு அவர் புலவரா இருப்பாரோ? வால்மீகி முனிவனுடைய மகாபாரதம் சொல்ல சொல்ல அவன் எழுதுகோலை பிடிச்சு எழுதினார். அவர் விநாயக பெருமான்ல எழுதினாரு. வேதவியாசர் சொல்ல சொல்ல எழுதினார்ல. வியாசகர் வேதத்தை வகுத்ததுனால அவருக்கு வேத வியாசகர் பேரு. அதனால இன்னைக்கு ஒரு ரொம்ப விநாயக பெருமான் உச்சமா இருக்க காரணம் என்ன? ஒடிச்சு எழுதினதுனாலதான். எல்லாருமே அழகத்தான் விரும்புவாங்க. எனக்கு அழகே இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழ் வாழ்ந்துங்கிறதுக்காக தந்தத்தை ஒடிச்சு எழுதினவர் அவரு. அதே போல குதிரை மலையில் இருந்து வதித்து வந்த நெல்லிக்கனியை அவைகளை தமிழ் தொண்டு நெடுங்கால இந்த உலகத்துக்கு தேவை என்பதற்காக அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டால் நீண்ட நாள் உயிர் வாழலாம் என்று அறிந்த அப்பேற்பட்ட நெல்லிக்கனியை தந்தார் அவைக்கு. யாரு சாதாரணப்பட்டாரா? எல்லாரும் இப்படி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதிகமான அவைக்கு நெல்லிக்கனியை தந்தானா. ஒரு முல்லை கொடிக்காக தன்னுடைய தேவையை கொடுத்தார். ஒரு தம்பிக்காக தலைவே கொடுத்தான். என்ன பண்றது? குமண வள்ளல். அப்படியெல்லாம் நல்ல மனுஷங்க இருந்தாங்க. ஒரு புறாவுக்காக தொட கைவே அறுத்து கொடுத்தான் சிவி சக்கரவர்த்தி. ஒரு மகிழ் மலையிலே நடுகிறே என்பதற்காக தான் போர்த்தி என்ற போர்வையை கொடுத்தான். இப்படி எல்லாம் பேகன் என்ற அற்புதமான தலைவன். இன்னைக்கு அவன் பேரை சொல்லிட்டு அந்த மாதிரி வாழ்ந்தவர் கூடி வருந்தவர் கூடி மனதின் மக்களின் மனதில் நிலையா இருக்கக்கூடிய சான்றோர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை பேர் வர்றா. அந்த உலகத்திலே தமிழ் கடவுள் யார் அப்படின்னு அவளையே இன்னைக்கு எப்படி தெரியும்? காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு நீ வரை போல் நீ நடந்து வர வேண்டும்.